வணக்கம் நண்பர்களே. கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நாளைக்கு தேர்வு எழுத போறீங்க. ஸோ என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா, கம்பல்சரியா உங்க கால் டிக்கெட் இருக்கணும். அப்புறம் வந்து பிளாக் பால் பயன்படும். ஸோ இது ரெண்டும் வந்து ரொம்ப கம்பல்சரி வேணும். அப்புறம் கால் டிக்கெட் வந்து நம்ம கலர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கலாமா, பிளாக் பிரிண்ட் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கு. நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதே போல ஃபுல் பேஜ் எடுக்கணுமா, இல்லை அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஒரு சிங்கிள் பேப்பர் மட்டும் எடுத்தா போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் சிரமம் பார்க்காம ஃபுல் பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில் ஏன் இன்ஸ்டெக்ட்ல நீங்க படிக்க பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால வந்து ஃபுல் பேஜா வந்து எடுத்துருங்க. நீங்க வந்து கால் டிக்கெட் வந்து ஒரு செட்டுக்கு 2 செட்டா வந்து எடுத்து வச்சிருங்க. ஓகேவா? அது ஒன்று வந்து எக்ஸாம் கொண்டு போக ஒன்று ஃபைல் பண்ணி வீட்டில் வச்சுட்டு போயிருங்க. அதே போல அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இப்போ காமிச்சிச்சுன்னா அப்ளிகேஷனையும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து நீங்க இன்டர்வியூ ப்ராசஸ் போகும்போது உங்களுக்கு அப்ளிகேஷனும் கால் டிக்கெட்டும் கேட்பாங்க. ஸோ அதனால வந்து தான் ஒரு ஃபைல் பண்ணி கண்டிப்பா வச்சுட்டு போங்க. அப்ளிகேஷன் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு, இது வரைக்கும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்காதவங்க இந்த தவறை பண்ணிடாதீங்க. கரெக்டா வந்து எடுத்து வச்சிருங்க. ஓகே, அப்போ வந்து என்னது, கால் டிக்கெட்டு, அப்புறம் பிளாக் பால் பெயின் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் கொண்டு போறவங்க ஐடி ப்ரூஃப் வந்து எது கையில வச்சுக்கோங்க. நீங்க ஒரிஜினல் ஐடி வச்சுக்கலாம். அதோட ஜெராக்ஸும் கையில வச்சுக்கிறது நல்லது ஒரு முடிவாக இருக்கும். 10 மணிக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்கன்னா நீங்க 9 மணிக்கே அங்கே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஆப்சென்ட் ஆக வேண்டாம். ஸோ முடிஞ்சதை மோதி பார்த்துட்டு வாங்க. என்னங்க மேக்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார் மனசுல இருக்கு. எதா இருந்தாலும் நம்ம மோதி பார்க்கறதா எல்லாருக்குமே அதே சூழ்நிலை தான். ஓகேவா? நம்ம ஒரு சேனல்ல மட்டும்தான் எப்போ படிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோஸ்க்கு மேல ஓபடிக்குமே நம்ம பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து மேக்ஸும் கம்ப்யூட்டரும் தான் நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருந்தோம். கடைசி நேரம் உங்க டைம் இல்லாதவங்க அதை கூட கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். எக்ஸாமுக்கு வந்து என்ன டிப்ஸுங்க எங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்த உடனே வந்து நீங்க மேக்ஸ் அட்டன் பண்ணாதீங்க. ஓகேவா? எடுத்த உடனே மேக்ஸ் அட்டன் பண்ணாதீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எது ஈஸியா உங்களுக்கு தெரியுதோ அதை வந்து பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா எஸ்ஆர்பி எக்ஸாம்ல எல்லாருமே ஃபீல் பண்றது என்னன்னா, டைம் பத்தல, கடைசியா சும்மா ஒரு 10 கொஸ்டினுக்கு ஏனோ தானோ போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற பதில சொன்னாங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சத கரெக்டா வந்து பண்ணுங்க. அதே போல வந்து எடுத்த உடனே மேக்ஸ் தொடாதீங்க. எடுத்த உடனே உங்களுக்கு தமிழ் ஈஸியா இருக்கா, அதை வந்து தெரிஞ்ச கொஸ்டின் அது உங்களுக்கு பார்த்தாலே எனக்கு இந்த ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணிருங்க. சரிங்களா? வந்து ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் வந்து டவுட்ஃபுல் கொஸ்டினை பின்னாடி வாங்க. அப்புறம் ஃபைனலா மேக்ஸ் பண்ணுங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், எடுத்த உடனே மேக்ஸ்ல உட்காந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க வந்து பின்னாடி வந்து அதை யோசிச்சுக்கிட்டே பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு தவறை பண்ணாதீங்க. அது எடுத்த உடனே உங்களுக்கு அது கரெக்டா, ஸோ இதுக்கு வந்து இதுதான் கரெக்டா ஆன்சர் தெரியுதோ அதை மட்டும் பண்ணிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டவுட்ஃபுல் பாருங்க. அப்புறம் ஃபைனலா வந்து மேக்ஸ் பாருங்க. ஸோ மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ஒரு 2 மணி நேரத்துல நீங்க முடிச்சுட்டா கூட அடுத்த லாஸ்ட் 1 ஹவர் வந்து மேக்ஸ் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ 2 மணி நேரத்திலே எல்லாராலுமே பண்ண முடியும். ஏன்னா மற்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் தானே. அதனால வந்து நீங்க மேக்ஸுக்கு மட்டும் ஒரு 1 ஹவர் ஒதுச்சுங்க. மற்ற 2 மணி நேரத்துக்கு வந்து ஃபுல் பிளெஜரா வந்து நீங்க மற்ற கான்செப்டுக்காக ஒதுக்கி வந்து அலோகேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ச் வந்து நார்மல் வாட்ச் கட்டிட்டு போகலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ட்ரெஸ் கோடு வந்து நீட்டா மட்டும் பண்ணிட்டு போங்க. வேற எந்த ஒரு ட்ரெஸ் கோடும் அவங்க சொல்லல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம். அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலா இருக்கும் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுட்டு போங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனலா உங்களுக்கு டிப்ஸா நான் சொல்ல நினைச்சது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பிடாம போகாதீங்க. ஏன்னா ஒரு 11 மணிக்கெல்லாம் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சுன்னா தலைவலிக்கிறோம். அப்புறம் எக்ஸாம் வந்து கான்சென்ட் பண்ணி எழுத முடியாது. அதனால வந்து காலையில டிஃபன் சாப்பிடாம போக மறந்துடாதீங்க. எல்லாரும் சிறப்பா பண்ணுங்க. நம்மளுடைய வாழ்த்துகள். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இதுதான் வாழ்க்கைன்னு இருப்பீங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் போகும்போது இது மட்டும் வாழ்க்கை இல்லை, இன்னும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பயம் இல்லாம பதட்டம் இல்லாம போங்க. சரிங்களா? பதட்டம் இல்லாம பண்ணாலே நம்ம சிறப்பா பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால வந்து பதட்டம் வேண்டாம், பயமும் வேண்டாம். என்ன ஆகிற போது இதை நம்பி நம்ம கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி துணிஞ்சு வந்து நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. வெற்றி அதாவது என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா பண்றது எப்படின்னா தவறு இல்லாம பண்ணிட்டு வெளியே வர்றதான். ஓஎம்ஆர்ட்ட வந்து 2-3 ஷேர் பண்ணிட்டேன், அங்க இது கிழிஞ்சிருச்சு, இந்த மாதிரி இதுவும் பிரச்சனைக்கு வராம நம்ம வந்து பிரைமரியா வந்து தெரியுதுன்னா ஓஎம்ஆர்ல இந்த தவறு பண்ணக்கூடாது. சரிங்களா? 120 கொஸ்டின் தெரியுதுன்னா 120 கொஸ்டின் கரெக்டா ஃபில் பண்ற மாதிரி பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு வெற்றியை தோல்வியை பின்னாடி பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள். ஸோ இத்தனை நாளும் என்னுடைய பயணத்துல ஸோ நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒவ்வொரு வீடியோவுக்கு லைக் பண்ண அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இவ்வளவு தூரம் பயன்பட்டிருக்கோம். ஸோ இதுக்கான அறுவடையை தான் நாளைக்கு பார்க்க போறோம்.
ஸோ நமக்கான ரிசல்ட்டுமே சீக்கிரமா பப்ளிஷ் பண்ணி அடுத்த கட்டமாக நம்ம வந்து இன்டர்வியூக்கும் நம்ம தயாராகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அனைவருக்கும் என்னுடைய உள்ளார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.